முகப்பேரில் இருக்கிற மூசா லேண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு இந்த வாரம் ஃப்ரைடே போயிருந்தோம். அங்கே போய் சேர ஈவினிங் 6:35 ஆகிடுச்சு. ஸோ 1 hour அந்த ப்ளே ஸ்லாட்டில் தான் என்னுடைய பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன், ரித்வின் அப்புறம் டெரின். ஸோ பையனுக்கு 8 வயசு, பொண்ணுக்கு 2 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 ரேஞ்சில் இந்த பிளேயிங் டைம் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே மூசா லேண்ட் வந்து அம்பத்தூர் ஓட்டிலையும் இருக்குது, பட் அது சின்ன ஸ்பேஸ். பட் முகப்பேரில் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த எல்லா பிளேயிங் ஐட்டம்ஸுமே வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சாக்ஸ் மஸ்ட் கிட்ஸுக்கு ஒரு பேரண்ட் அலோவ் பண்ணுவாங்க. 2 years old இல்லை அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால். அந்த சர்க்கஸில் வந்து என்னோடய குழந்தை பேபி டெரின் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கிட்ஸ் இல்லை, பட் வீக்கெண்ட்ஸில் நிறைய கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ இது ஷூட்டிங் அந்த கேம். ஸோ இதுலேயும் நான் ரொம்ப நல்லாவே ரித்வின் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதில் அந்த சவுண்டுக்காக பயந்துட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறமா அதில் போய் நல்லாவே என்ஜாய் பண்ணார். கம்ப்ளீட்டாகவே கிட்ஸு சேஃப்டி தான். எந்த இடத்துலையுமே அந்த தெர்மாக்கோல்ஸ் அப்புறம் அந்த சாஃப்டான ரப்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த ட்ராம்போலின் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால் பேபி டெரின். ஸோ கூட இன்னொரு பையன் ஒருத்தர் ஆடிட்டுருக்காரு. ஸோ அது எங்கே இடிச்சிட போகிறாருன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் அவரும் கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் தான் ஜம்ப் பண்ணிகிட்ருக்காரு. உடனே அவங்க அண்ணன் ரெஸ்கியூக்கு வந்துட்டார். ரித்வின் வந்து எங்கே விளையாடிட்டு இருந்தாலும் அவர் தங்கையை பார்த்துட்டே இருக்கார். அவர் இத்தனைக்கும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு உள்ள அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க குழந்தைங்கள. இருந்தாலும் அண்ணன் வந்து அவங்க தங்கச்சியை எங்கே விளையாடிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ இந்த ட்ராம்போலின்லேயும் அந்த பக்கத்தில் விளையாடுற அந்த பையனால் அடிபட்டுற போதுன்னு வந்து காப்பாற்ற வந்துட்டார். இந்த ட்ராம்போலினும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நானும் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன். 1 hour ஒரு ஒர்த்தான குவாலிட்டி டைம் தான் வந்து உங்கள் கிட்ஸுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ அண்ணா நகர்லேருந்து வந்தால் வாவின் சிக்னலில் லெஃப்ட் எடுத்தால் KFCக்கு மேலே தான் இந்த மூசா லேண்ட் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த டாய் செக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனி செக்ஷன்ஸாக இருக்குது. ஷூட்டிங் பால் கேம். அந்த சவுண்டு தான் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து அழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சின்ன குழந்தைங்களா இருந்தால் அதுக்கு பயப்படுவாங்க. பட் நம்மளால் வந்து ரொம்ப தைரியமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டுன்னு 1 hour கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கலர்ஃபுல் பால் பிட், அதுக்கப்புறம் அந்த அந்த எல்லோ கலர் சர்க்கஸ், அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுலேயும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த சில்க் இல்லைன்னா நைலான் கிளாத்ஸ் போனால் அது இன்னுமே அந்த சறுக்கி வர்றதுக்கு அது அந்த ட்ரெஸ்ஸு ஹெல்ப் பண்ணோம். பட் காட்டன்லாம் போட்டால் ஸ்டக் ஆகும். ஸோ இது வந்து பிளேயிங் டாய் ஐட்டம்ஸ், அதையும் இவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க பேபி டெரின். இவர் கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங் பால் கேமை வந்து விளையாடிட்டே இருந்தார். கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்டு தான். ஸோ 800 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணேன் 2 கிட்ஸுக்கும் சேர்த்து 1 hour. ஸோ 6:35க்கு நாங்கள் என்ட்ரானோம். கிட்டத்தட்ட 7:35, அப்புறம் ஒரு 5 minutes கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ஸ்நாக் ஐட்டம்ஸும் அங்கேயே அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கியும் கொடுக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் உள்ளே அலோட் கிடையாது, பட் வெளியே நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு தண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். மூசா லேண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கிட்ஸ் பிளேயோட பேர். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் பாய்.